அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனீஸ் பாத்திமா, இது உங்கள் வேலுநாச்சி. பிப்ரவரி 21ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக திருச்சியில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடைபெற இருக்கு. இந்த மாநாடு நடைபெற இருக்கு நம்ம சொன்ன நாள்ல இருந்து தொடர்ச்சியாக விமர்சனங்கள். 4 கோடி ரூபாயில இந்த மாநாடு தேவையா? இவ்வளவு பெரிய மாநாடு எதுக்கு? இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? இவ்வளவு விளம்பரம் சீமான் எங்க இருந்து பண்றாரு? இவ யாரு உங்களுக்கு ஃபன் பண்றா? பிஜேபி உங்களுக்கு ஃபன் பண்ணுதா? டிஎம்கே உங்களுக்கு ஃபன் பண்ணுதா? டிவிகேவை பார்த்து சீமான் பயப்படுறாரா? இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாநாட்டுக்கு நம்ம அழைக்கும் போதும் அதுக்கு கீழே விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்ப அதற்கெல்லாம் விளக்குற மாதிரி தான் இந்த காணொலியை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். முதல்ல மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில போடுறோம். அன்றைக்கு 234 வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப இந்த மாநாட்டுல என்ன பேச போறோம்? இந்த மாநாட்டுல மற்ற கட்சி மாநாடு போல குத்து பாட்டு குத்து டான்ஸ் இருக்க போறது இல்லை. மற்ற கட்சி மாநாடுகள் போல இந்த மாநாட்டுல பெரும் அளவுல வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குவார்ட்டரு, குவாலி பிரியாணி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க போறது இல்லை. ஆனா இந்த மாநாட்டுல அடுத்த தலைமுறை எப்படி வாழப்போகுது, அடுத்த தலைமுறை எப்படி வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை பார்த்து நீங்க இந்த மாதிரிலாம் என்னுடைய நாடு இருந்துராதா அப்படின்னு நீங்க ஏக்கப்படுறீங்களோ, அப்படியெல்லாம் இந்த நாட்டை மாற்றுவதற்கான வழிமுறைகளை தான் இந்த மாநாட்டுல நம்ம பேச போறோம். இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடு. இது 4 கோடி ரூபாயில இந்த மாநாடு தேவையா? இந்த மாநாடுக்கு உங்களுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்றாங்க. திரள் நிதி கட்சி அப்படின்றாங்க. எப்பொழுதுமே ஒரு ஜனநாயக அமைப்பு, மக்கள் அமைப்பு, மக்களிடத்துல இருந்து தான் பணத்தை பெற்று தான் அந்த இயக்கத்தை நடத்த முடியும். ஒரு போராட்டமே ஒரு திரள் நடத்துறாங்கன்னா கூட, ஒரு பிரச்சனைக்காக, ஒரு கால்வாய் பிரச்சனைக்காக, ஒரு சாலை பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா கூட, அங்க இருக்கக்கூடிய 10 பேரும் சேர்ந்து காசு போட்டு தான் அந்த போராட்டத்தை நடத்துவாங்க. அப்படிதான் உலகம் முழுக்க அப்படிதான் இயங்குது. அது போல நம்ம திரள் நிதி பெறோம். ஆனா யாருடைய கழுத்துலையும் கத்திய வச்சு காசு கொடு, நான் மாநாடு நடத்துறேன், நீ காசு கொடு அப்படின்னு யாருடைய கழுத்துலையும் நம்ம கத்தி வைக்கல. யாரையும் நம்ம போய் நீ கட்டாயமா எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. மக்கள் தன்னெழுச்சியாக விரும்பி இந்த மாநாடு நடக்கணும், இந்த மக்களிடத்துல ஒரு மாற்றம் வரணும், மக்கள் தன்னெழுச்சியாக விரும்புறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், எல்லா போராட்ட களங்களிலும் எங்களுக்காக நின்ற அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை சேஞ்சார்ஜ் கோட்டையை போய் அலங்கரிக்கணும் அப்படின்னு மக்கள் விருப்பப்படுறாங்க. மக்கள் விருப்பப்பட்டு மக்கள் அவர்களாக விரும்பி அந்த நிதியை கொடுக்குறாங்க. யாருடைய கழுத்துலையும் கத்திய வச்சு நீ காசு கொடு, யாருடைய கழுத்துலையும் கத்திய வச்சு உங்க கழுத்துல இருக்க நகையெல்லாம் கலெக்ட் நம்ம சொல்லலை. நம்ம திரள் நிதி அப்படின்றது இதுதான். நம்ம மற்ற கட்சிகள் போல லாட்ரி சீட்டு வித்த காசை வச்சு கூட்டம் நடத்தலை. மற்ற கட்சிகள் போல தேர்தல் பத்திரம்ன்ற பேர்ல காசு வாங்கி கட்சி கூட்டம் நடத்தலை. மற்ற கட்சிகள் போல நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டேன்னா எனக்கு 4 சீட்டு கொடுப்பாங்க, 6 சீட்டு கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க, 20 சீட்டு கொடுப்பாங்கன்னு கணக்கு போட்டு இந்த கூட்டத்தை நடத்தல. மாறாக இந்த இனம் நலமாக வளமாக வாழணும், நம்முடைய எதிர்கால தலைமுறை நலமாக வாழணும், இந்த நிலத்துல ஆறு ஆறாக இருக்கணும், ஏரி ஏரியாக இருக்கணும், குளம் குளமாக இருக்கணும், குட்டை குட்டையாக இருக்கணும், எல்லா நீர்நிலைகளும் இருக்கணும், மலைகள் இருக்கணும், மரங்கள் இருக்கணும், வனங்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம். அதுதான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்கு மக்கள் தன்னெழுச்சியாக காசு தராங்க. உடனே திரள் நிதி திரள் நிதி திரள் நிதி, எல்லா அமைப்புமே திரள் நிதி தான். நம்ம வேட்புமனுக்கு 100 ரூபா வாங்கிட்டு அந்த வேட்புமனு 100 ரூபா வாங்கினதுக்கு பிறகு அந்த வேட்புமனு நீங்க திரும்ப கொடுக்கும்போது 10,000 ரூபா கட்டணும் அப்படின்னு இப்ப வந்த கட்சிகள் வரைக்கும் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. மற்ற கட்சிகள்ல வேட்பாளர்களா நீங்க வேட்பாளர்களா நீங்க போகணும் அப்படின்னா அந்த விருப்ப மனுவை வாங்கணும்னாலே 10,000 5,000 கட்டணும். அப்படி யாரிடத்துல நம்ம காசு பெறல. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவர்கள் உலகமெங்கிலும் பரவி வாழ்றாங்க. இப்படி ஒரு ஆட்சி இருக்கணும், தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு, அது சோலைவனமாக மாறணும் அப்படின்னு உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அவர்களால் இயன்ற நிதியை அவர்களால் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபான்னு அவரவர்களால் எவ்வளவு ஒரு சக்திக்கு உட்பட்டு முடியுமோ அந்த நிதியில தான் நம்ம இந்த மாநாட்டை நடத்துறோம். அதனால் 4 கோடி ரூபாயில மாநாடு உங்களுக்கு அவசியமா அப்படின்னு கேட்கிறது வீணானது. ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிறோம். அந்த மாற்றத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இத்தனை ஆண்டுகளாக 2016லயும் அதான் பேசணும், 2021லயும் அதான் பேசணும், 2026லயும் அதான் பேச போறோம். ஆனால் மக்களுக்கு இன்னும் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனால இன்னும் அதை வீரியமாக எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாநாடை மிக பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்துறோம். இந்த மாநாட்டுல நாங்கள் ஆசைப்படுறது நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டும் கலந்துக்கணும் நாங்கள் விருப்பப்படலை. மாறாக மக்கள் கலந்துக்கணும். ஏன்னா இது மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மக்கள் வரணும், மக்கள் எங்களை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருச்சு, அண்ணன் சீமான் அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா 15 வினாடி காணொலி, 10 வினாடி காணொலி, 5 வினாடி காணொலி அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை முற்று முழுவதுமாக மறக்க செஞ்சிருது. எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் போய் சேர்றதை விட இந்த அவதூறுகள் போய் சென்றடையுது. அதனால மக்களிடத்துல இன்னும் தெளிவாக இன்னும் வீரியமாக எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஆட்சி வரைவுகளையும் மக்களிடத்துல கொண்டு போகணும்
அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம். இந்த மாநாட்டுக்கு அவசியம் எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வாங்க. நீங்க மற்ற கட்சிகள் போல ஐயையோ நம்ம பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி இல்லையோ, நம்ம அம்மாவை கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம அம்மாவுக்கு சேஃப்டி இருக்காதோ, நம்ம அக்காவை கூட்டிட்டு வந்தா நம்ம அக்காவுக்கு சேஃப்டி இருக்காதோன்னு அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இந்த மாநாடு இருக்காது. யாராவது குடிச்சிட்டு அங்க நிப்பாங்களா, யாராவது அங்க தம் அடிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மாநாடாகவும் இருக்காது. ஐயோ தண்ணி கிடைக்காதா குடிக்கிறதுக்கு, மூச்சு முட்டிருமா, நம்ம கூட்ட நெரிசல் இருக்கும், அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. மிக சீரமைக்கப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்துக்கு ஒரு நாள் வந்தாலே, ஒரே ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்தாலே, நீங்க எங்கள் கொள்கைகளை கேட்க வேணாம், எங்கள் கோட்பாடுகளை கேட்க வேணாம், எதுவும் வேணாம். எங்களுடைய கூட்டத்திற்கு ஒரே ஒரு நாள் வந்து அமர்ந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போனீங்கனாலே வாழ்நாள் முழுக்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ராணுவ கட்டுப்பாடோடு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சீமான் அவர்களுடைய தம்பிகள் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகளால் தான் நிரூபிக்க முடியும். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு பெண்களோ முதியவர்களோ யாருமே தயக்கப்பட தேவையில்லை. அவ்வளவு நேர்த்தியான ஒரு கூட்டமாக அது இருக்கும். நீங்க இதுவரை அரசியல்ல நீங்க பார்க்காத ஒரு கூட்டமாக, இதுவரைக்கும் அரசியல் இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த முடியுமா அப்படின்னு நீங்க வியப்படைகிற அளவிற்கு அந்த கூட்டம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். இந்த கூட்டத்துக்கு வந்து விமானத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க, விளம்பரம் பண்றாங்க. பூஜ் கலிஃபால வந்து இந்த கூட்டத்துக்கு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறுகளை பரப்புறாங்க. நாங்க அந்த அவதூறு பரப்புறவங்கள்ட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செய்து எங்கள் கூட்டத்துக்கு நீங்க வாங்க. எங்க கூட்டத்துக்கு வந்து எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது, நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ச்சியாக பரப்பப்படக்கூடிய அவதூறுகள், திருநிதி அது இதுன்னு நீங்க இவ்வளவு அவதூறுகளை பரப்புறீங்க இல்லையா, அவர் அப்படி சொல்லிட்டாருங்க, அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, பார்ப்பனிய கடப்பாறைன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்லாம் அவதூறுகளை அள்ளி பரப்புறீங்க இல்லையா. உங்களிடத்துல ஒரே ஒரு சவால் தான். 2016 நாம் தமிழர் கட்சி நாங்கள் இப்படியெல்லாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு ஒரு ஆட்சி வரைவு கொடுத்துருக்கோம். கல்வி எப்படி கொண்டு வருவோம், மருத்துவம் எப்படி இருக்கும், மாநில சுயாட்சி எப்படி இருக்கும், விவசாயத்தை எப்படி அரசு பணி ஆக்குவோம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் நாங்கள் உண்மையிலே எப்படி வேலை கொடுப்போம், ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கோம். அப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கோம். எப்படி நாங்கள் பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம், எப்படி நாங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிர்வகிப்போம், எப்படி எங்களுடைய ஆட்சி முறை இருக்கும், எப்படி காவல்துறை நடத்துவோம், எப்படி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரிகள் இருப்பாங்க, எப்படி எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கும், எப்படி எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்கும்னு, எங்களுடைய ஆட்சியில் இவையெல்லாம் எப்படி இயங்கும்னு ஒரு தெளிவாக ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கோம். 2026 அதையும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும், ஏன்னா அப்ப 2016 இருந்த சிக்கல்கள் வேற, 2026 இருக்கிற சிக்கல்கள் வேற. அப்ப 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இதை புதுப்பிக்கணும். இன்னும் அதுல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். அதை மெருகேற்றி அதை மீண்டும் மறுபடியும் வெளியிட போறோம். அதை படிங்க, முழுமையாக படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய நீங்க இப்படி கல்வியை கொடுப்பேன்றீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தர்க்கம் பண்ணுங்க. அந்த தர்க்கத்திற்கு நாங்க பதில் சொல்றோம். நாம் தமிழர் கட்சியில விவசாயம் அரசு பண்ணின்றீங்க, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நாம் தமிழர் கட்சியில ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணின்றீங்க, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். ஆனா வெட்டு அவதூறுகள், பிள்ளைகளை படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, ஆடு மாடு மேய்க்க போக சொல்லிட்டாரு. அதாவது ஆடு மாடு வளர்த்தல்னு சொல்லி ஒரு படிப்பே இருக்கு. அப்ப அந்த படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன நினைக்கிறீங்க, எல்லாரையும் வந்து விவசாயம் பார்க்க சொல்லிட்டாரு, படிக்க சொல்லல அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பே இருக்கு. அப்ப அந்த படித்த பிள்ளைகள் என்ன நீங்க சொல்லுவீங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு ஒரு படிப்பு இருக்கு, அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பு இருக்கு, அதை பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் நீங்க என்னவாக பார்க்குறீங்க. இப்போ ஒரு எல்லாவற்றிற்குமே தனித்தனியாக ஒரு படிப்பு இருக்கு. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலைன்றோம். அதுக்காண்டி யாருமே நாங்க படிக்காதவங்களே இருக்கு, எல்லாரும் படிக்காதவங்களா இருங்க, எல்லாம் போய் ஆடுமீங்கன்னு நான் சொல்ல. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை, நீ படிக்காதவர்கள் இல்லை என்பதான் நீங்கள் அடுத்த வேலை அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஆக சிறந்த கொள்கைகளை வச்சிருக்கோம். இன்றைக்கு இன்னொரு கூட்டம் வந்திருக்கு, மாற்றம் வேணுங்க, ஆனா அந்த மாற்றம் வந்து நாங்க 15 ஆண்டுகளா சீமான் பேசிட்டு இருக்காரு, நான் என்ன மாற்றம் வந்துருச்சு, அதனால விஜய் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சீமான் ஃபார் சேஞ்சுன்னு சொல்றேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. சீமான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அரசு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு நான் சட்டம் போடுவேன், அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும் சட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால சீமான் ஃபார் சேஞ்ச். கல்வியில நான் இந்த மாற்றங்களை இது வரைக்கும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு விஜய் இப்பொழுது வரைக்கும் வாய் திறக்கல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்சா இருப்பாரு. விஜய் ஃபார் சேஞ்சுனா விஜய் மருத்துவத்தை நான் இப்படிலாம் தரப்படுத்துவேன், இப்படியெல்லாம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நான் தரம் உயர்த்துவேன் அப்படின்னு இப்பொழுது வரைக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்ச். காவேரி சிக்கல்ல என்னுடைய தீர்வு இதுதான் அப்படின்னு இப்பொழுது வரைக்கும் விஜய் சொல்லல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்ச். கேரளாவில் மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு இருக்கிறாங்க, இப்பொழுது வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்ச்.
விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்கன்னு கத்தி படத்துலலாம் பேசியிருக்காரு. கத்தி கத்தி பேசியிருக்காரு. ஆனா, தரையில இப்பொழுது வரைக்கும் விவசாயிகளுக்கான தீர்வு என்ன? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, விவசாயிகளுக்கு இதெல்லாம் செய்வேன்னு விஜய் இப்பொழுது வரைக்கும் வாய் திறக்கல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்ச்? என்னுடைய ஆட்சியில காவல்துறை இப்படிலாம் இருக்குங்க. காவல்துறை அதிகாரிகள் நான் இப்படிலாம் நடத்துவேன். காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் இவ்வளவு ஊதியம் குடுப்பேன். அப்படின்னு இப்பொழுது வரைக்கும் விஜய் பேசல. அப்புறம் எப்படி விஜய் ஃபார் சேஞ்ச்? விஜய் இப்படி தன்னுடைய ஆட்சியில எப்படி இருக்கும்? நான் என்னென்னலாம் செய்ய போறேன்னு எதுவுமே சொல்லாத விஜய, நீங்க விஜய் ஃபார் சேஞ்சுன்னு எப்படி கொண்டாடுறீங்க? வெறும் ஒருத்தர் வெறும் ஆள் மாற்றம் உங்களுக்கு தேவையா? இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் உங்களுக்கு தேவையா? இப்பொழுது வரைக்கும் விஜயுடைய நிலைப்பாடு என்னன்னு எதுலயும் தெரியாது. ஏன்னா விஜய்க்கே தெரியாது. அப்படின்றப்ப விஜயுடைய கட்சி தொண்டர்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப விஜய் ஃபார் சேஞ்ச், விஜய் ஃபார் சேஞ்ச்னா விஜய் எதுல சேஞ்ச்? நான் சீமான் அவர்கள் உண்மையிலேயே சேஞ்ச். சீமான் ஃபார் சேஞ்ச். ஏன் சீமான் ஃபார் சேஞ்ச்னா, அவர் நான் இப்படியெல்லாம் அரசு பணியில குடுப்பேன். நான் அரசு பண்ணைகளை உருவாக்குவேன். நான் இப்படியெல்லாம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குடுப்பேன். நான் என்னுடைய ஆட்சியில கல்வி இப்படி இருக்கும். என்னுடைய ஆட்சியில மருத்துவம் இப்படி இருக்கும்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அதனால சீமான் ஃபார் சேஞ்ச். விஜய் ஃபார் சேஞ்ச்னா ஏன் விஜய் ஃபார் சேஞ்ச்? அப்படின்னு தயவு செய்து ஜென்சி கிட்ஸ் கேள்வி எழுப்புங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் வாக்களிக்கிற இந்த வாக்கோ, அல்லது இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த சுதந்திரமோ, அல்லது இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த பேசுகிற இந்த இத்தனை அமைப்புகளோ, இத்தனை வசதிகளும் நமக்கு எளிமையாக கிடைக்கப்பெற்றதே இல்ல. இத்தனையும் நம்ம போராடி பெற்றிருக்கோம். இப்படி போராடி பெற்ற ஒரு விடயத்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத, இதுவரைக்கும் தன்னுடைய வாய் திறந்து கட்சி துவங்கி 2 ஆண்டுகள் ஆகி இந்த நிலத்துல ஒரு வியர்வையை கூட சிந்தாத ஒரு தலைவனுக்காக நான் கொடுக்க போறேன் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் சரி, நீங்க அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாநிலத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, நீங்கள் இந்த நிலத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புபவர்களாக, நீங்கள் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க திமுக, அதிமுக, விசிக, மதிமுக, பாஜக எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நிலத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புறீங்க. என்னுடைய எதிர்கால தலைமுறை பிள்ளைக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும், தூய காற்று கிடைக்கணும், நல்ல மருத்துவம் கிடைக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அனைவரும் 21ஆம் தேதி திருச்சியில வாங்க. கண்டிப்பாக அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.